அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச திருநாள் என்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் 29ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்று அவருக்கு தொடர்பான பொருட்களும் நம்ம வாங்க வேண்டும், மற்றும் முருகனுக்கு உரிய பொருளும் நம்ம வாங்க வேண்டும். அப்படி வாங்கி வைக்கும்போது அது நமக்கு யோகமாகும். அந்த பொருள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, மஞ்சள் கட்டாயமாக நீங்கள் வாங்கிடுங்க. சின்னதாக ஒரு பாக்கெட் கூட வாங்கிடுங்க. மஞ்சள் வாங்குவது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா, சந்தனம் வாங்கணும். இது முருகனை நம்ம நினைத்து சந்தனம் வாங்கணும். மஞ்சள் வாங்குறது முருகனுடைய அருளும் கிடைக்கும், குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் நமக்கு. அதனால் மஞ்சள் வாங்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா பூச நட்சத்திரமே தைப்பூசத்தன்று ரொம்ப விசேஷமானது. அதனால் நம்ம குருவுக்கு உகந்ததெல்லாம் வாங்க வாங்க நம்ம வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்ததாக வாங்க வேண்டியது உங்களால் முடியுது அப்படின்னா, இந்த நாளன்று 1 கிராம் தங்கமாவது வாங்குவது ரொம்ப நல்லது. முடியுது அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் வாங்குவதே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பால் 1 லிட்டர் அல்லது 1/2 லிட்டராவது வாங்கி கொடுங்க. அடுத்து வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வியல் இருப்பதை உணர முடியும். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மஞ்சள் நிற வஸ்திரம் முருகனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். பால் வாங்கி கொடுக்க வேண்டும். வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் கட்டாயமாக வாங்க வேண்டும். சந்தனம் வாங்க வேண்டும். தங்கம் முடிந்தால் வாங்க வேண்டும். இந்த 3 பொருளுமே மிக முக்கியமான பொருள். அடுத்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கலாம், இது நான் உங்களுக்கு ஆப்ஷனலாக சொல்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அடுத்து நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாமந்திப்பூ, மஞ்சள் நிற சாமந்திப்பூ நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இந்த நாளன்று ஆடைகள் நீங்கள் புதிதாக வாங்கிக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு உடுமாத்து ட்ரெஸ் போடணும், அதற்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வாங்குவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அதே போல் வீட்டுக்கு ஏதாவது சுப காரியத்திற்கு ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, பூஜைக்குனே ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், ஒரு மல்லிகை ஜாமானாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பெருகணும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கலாம். நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளும் இந்த நாளன்று வாங்குவது நமக்கு பெருக ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, தேவைப்படுற பொருளும் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பூச நட்சத்திரம் இருப்பதனால் நம்ம வாங்க நமக்கு பெருக ஆரம்பிக்கும். இது ஒரு சூட்சமான பரிகாரம் மாதிரி தான். நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு வேண்டும் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு உழைப்பு இருக்குதோ அதை விட 1000 மடங்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான் நமக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதிர்ஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்காது. அதிர்ஷ்டம் ஒன்று இருப்பவர்களுக்கு அவங்க மேலோட்டமாக தான் வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப்பில் இருப்பாங்க. இதெல்லாம் அதிர்ஷ்டம் ஒன்று நமக்கு கை கொடுக்கும். நமக்கு உழைப்பு ஒரு 50% அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டமும் ஒரு 50% நமக்கு கை கொடுக்கும். இரண்டுமே சேரும்போது தான் நமக்கு முழுவதும் 100% வெற்றி கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குள்ள அந்த செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அப்படின்னா, குரு ஹோரையில் வாங்கலாம், அல்லது குளிகை நேரத்தில் வாங்கலாம், அல்லது காலை 10:30 to 11:30க்கு நம்ம வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்குவது நமக்கு பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தைப்பூச திருநாள் அன்று எல்லா நேரமே நமக்கு நல்ல நேரம் தான். இல்லை பார்க்குறவங்க இந்த நேரத்தை நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குளிகை நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னா, 12 மணி to 1:30 வரை நமக்கு குளிகை நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கூட மதிய நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வாங்கும்போது நம்ம எது செய்கிறோமோ அது பெருகிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ நகை வாங்குறீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் நகை வாங்குகிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அன்று இரவு பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருநாள் அன்று இரவு 7:30 நமக்கு பூச நட்சத்திரம் நிறைவாகுது. அந்த நேரத்துக்குள்ளே வாங்கலாம். இப்போ குருக்கு சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் வாங்குவது, அதாவது பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரியது. அந்த குரு ஹோரையில் வாங்குவது நமக்கு பெருக ஆரம்பிக்கும். அது எந்த நேரம் அப்படின்னா, காலை நேரம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி.
இந்த நேரத்தில் குளிகை நேரமும் இருக்குது, ப்ளஸ் நமக்கு குரு ஹோரையும் இருக்குது. இந்த நேரத்தில் வாங்குவது உங்களுக்கு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அடுத்து மாலை நேரம் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை வந்து 7 to 8 இருக்கின்றது. மாலை 7 to 8, காலை 12 to 1 மணி. இந்த 2 நேரத்தில் நீங்கள் தங்கம் மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் அமையும். ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தைப்பூசத்திற்குள்ள உங்கள் வாழ்க்கையை பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த குளிகை நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குளிகை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12 to 1:30 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அதே போல் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக அந்த 12 to 1:30 வந்து நமக்கு ப்ளஸ் செவ்வாய் ஹோரையும் நமக்கு இருக்கும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் போய்ட்டு பேங்கில் போய்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டிக்கோங்க. 1:30க்குள்ளே 12 to 1:30க்குள்ளே கடனை அடைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கடனை திரும்ப எல்லாத்தையும் அடைச்சி விட்டுருவீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை தீரும். அது நகை அடமானத்தில் இருக்குன்னா போய் கொஞ்சம் கட்டிடுங்க. செவ்வாய்க்கிழமை 12 to 1:30. 1:30ங்கிறது செவ்வாய் ஹோரையும் நமக்கு வரும். 1 மணி to 2 மணி வரை செவ்வாய் ஹோரை. செவ்வாய் ஹோரையிலையும் நம்ம வந்து கடன் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வந்து சரியாகும். இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. எப்பவுமே குளிகை நேரத்தில் நம்ம வந்து கடனை மட்டும் வாங்கிடக்கூடாது. நம்ம கையிலிருந்து கடனை தீர்ப்பதற்காக பணம் போய் கடன் அடைக்கலாமே தவிர கடன் பணத்தை நம்ம கையில் வாங்கிடக்கூடாது. கடன் பெற திரும்ப நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. நமக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மட்டும்தான் கடன் வாங்குவாங்க. அந்த சூழ்நிலை திரும்ப நமக்கு உருவாகாமல் இருக்கணும். ஏன்னா கடன் பிரச்சனைங்கிறது ரொம்ப அவஸ்தைக்குள்ள பிரச்சனை. ஓரளவு பார்த்தீங்கன்னா கடனை வந்து நம்ம தீர்க்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்யணும். மற்றும் ஒரு சில நேரம் நமக்கு கை கொடுக்கும். அதில் முக்கியமாக குளிகை நேரம் நமக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நேரம். திரும்ப நீங்கள் வந்து பணத்தை வந்து கடனை கட்டி அந்த கடன் வந்து சரியாக போயிடும். கடனுக்காக இது பயன்படுத்துங்க. அதே போல் நல்ல ஒரு சுப பொருள் வாங்கினாலும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல நேரம் எது அப்படின்னா காலை 7:30 to 8:30 நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் வந்து காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. இந்த மாலை 4:30 to 5:30 நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவீங்க இல்லையா, அதற்கு பிரசாதமாக நீங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாலை 4:30லேருந்து அதாவது பாயாசம் பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு மாலை 7:30க்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன்னா மாலை 7:30 வரை நமக்கு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது. அது 7:31 வரை நமக்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தைப்பூசம் வந்து நமக்கு தலையெழுத்தே மாற்றக்கூடியது. நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் இது நிறைவேறும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பூஜை பொருள் கூட இந்த நாளன்று வாங்கலாம். சுவாமி படங்கள், விளக்கு, பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள், நீங்கள் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள், உங்களுக்கு என்னென்ன சுபமாக பொருள் தேவைப்படுதோ அத்தனை பொருட்களும் இந்த நாளன்று வாங்கலாம். தைப்பூச திருநாளன்று நீங்கள் வாங்க உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். தைப்பூச தகவல் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான பதிவுகள் நான் கொடுக்குறேன். தைப்பூசத்திற்கு இன்னமும் 2-3 நாட்கள் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை என்று தைப்பூசம். இந்த தைப்பூசம் உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமைய வேண்டும் அப்படிங்கிறத நானும் முருகனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.